நான் இப்போ இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், படிப்பு தான், கல்வி தான். இந்த கல்வி கிடைக்கணும்னா இட வசதி, இட ஒதுக்கீடு மிக மிக அவசியம். இப்போ இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் ஒரிஜினல் வெர்ஷனில் இட ஒதுக்கீடு கொடுக்கப்படலை. அதை கொடுக்க வழிவகை செஞ்ச முதல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தம் இங்கிருந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தினால தான் நடந்தது. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ சென்னையில் கான்வென்ட்ல படிக்கிற ஒரு மாணவனையும் ஒரு கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஒரு பட்டியலின மாணவனையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் இட ஒதுக்கீடு. இந்த இட ஒதுக்கீடுனால பல தலைமுறை மாணவர்கள், பல தலைமுறை சமுதாயம் பயன்பெற்றது. ஆனால் அந்த இட ஒதுக்கீடு அதனால கிடைக்கிற நலன் அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைச்சதானா இல்லை. இதுக்காக தான் நான் கேட்குறோம், சாதி வாரி கணக்கு ஆய்வு. இப்போ ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அமைச்சரோட மொழியே அவர் பேசுறாரு. இப்போ ஒன்றியத்தில் இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் அவர்கள் சொன்னாரு, ஒரு மாநிலத்தினால, ஒரு ஸ்டேட்னால சாதி வாரி கணக்காய்வு நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ உங்க கூட்டணி கட்சிகளே பாருங்க. இப்போ காங்கிரஸ்ல கர்நாடகாவில் நடத்திருக்காங்க, 2 முறை நடத்திருக்காங்க. 2015 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க, 2025 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க. காங்கிரஸ்ல ரேவந்த் ரெட்டி அவர் தெலங்கானால அவர் நடத்திருக்கார். அது மட்டுமல்ல, எஸ்பி அகிலேஷ் யாதவ் அவரோட தேர்தல் வாக்குறுதியிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கார். இதை ஏன் நீங்க நடத்த மறுத்துறீங்க? சமூக நீதி, சமூக நீதினு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படியை கூட நீங்க செய்யலங்கிறதா உண்மை. இதை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை துரத்தி அடிக்க போறாங்க.